ஒரு பிளைட் விபத்துக்குள்ளானதால் நடந்த சோகங்கள், வாய்ப்புகள், மரணங்கள், அதிர்ஷ்டங்கள், மனித நேயமற்ற செயல்கள், மனித நேயமிக்க செயல்கள். குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்துல போயிங் 787 ட்ரீம்லைனர் ரக ஏர் இந்தியா 171 பயணிகள் விமானம் புறப்பட்டது லண்டனுக்கு. மதியானம் 1:30 மணிக்கு புறப்பட்ட இந்த விமானம் அடுத்த சில நிமிடங்கள்ல விஜய் மருத்துவ கல்லூரி விடுதியின் மேல் விழுந்து தீப்பிடித்தது. இந்த விமானத்துல 230 பயணிகள், 10 பணியாளர்கள், 2 பைலட்கள் உட்பட 242 பேர்ல 241 பேர் கோர மரணம் அடைந்தார்கள். இதுதான் இந்திய வரலாற்றுல மங்களூரை அடுத்து கோரமான விபத்தாக பார்க்கப்பட்டது. ஒரு விபத்து நடந்திருக்கு, இந்த இடத்துல சோகம் சொல்லுவாங்க, இவன் அதிர்ஷ்டம் வாய்ப்புன்னு சொல்றான்னு தானே பாக்குறீங்க. இந்த இடத்துல கடைசி நேரத்துல விமானத்தில் ஏற்பட்ட பிளவை பயன்படுத்தி போதை இருக்கும் சில வினாடிகள்ல எதிரி குதித்து தப்பிய விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அவருக்கு கிடைத்தது வாழ்வதற்கான மறு வாய்ப்பு. அகமதாபாத்ல டிராபிக்ல 10 நிமிஷம் லேட் ஆனதுனால வாழ்வதற்கான ஆயுட்காலமே நீண்டது பூமி என்கிற பெண்மணிக்கு. இதுதான் உலகத்துல உச்சபட்ச அதிர்ஷ்டம். ராஜஸ்தான்ல பசிபிக் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கோனி தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு தன்னுடைய 3 குழந்தைகளோட லண்டன்ல செட்டில் ஆகலான்னு கிளம்பி போகும்போது செல்ஃபி எடுத்து பெற்றோருடன் இறந்தது சோகம். இறந்தவர்களின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் டாடா குழுமம் 1 கோடி இழப்பீடாக வழங்கியது இந்த நேரத்துல மனிதநேயமிக்க செயலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, விமானம் விபத்துக்குள்ளான இடத்துல தலை துண்டாக்கப்பட்டு தனியாக கிடந்தது. அது யார் என்னவென்று அடையாளம் கூட தெரியல. அந்த இடத்துல சோகத்தில் இல்லை என்றாலும் பரவாயில்லை இளைஞர்கள், ஆனா துண்டான தலையின் பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுத்து போட்டது. 100 வருஷம் வாழ்ந்த மரம் விழும்போது அந்த மரத்திலிருந்து கட்டில் செய்யலாமான்னு சொல்லிட்டு ஏங்குறவங்க தான் இங்க நிறைய பேர். அந்த வகையில பார்க்கும் பொழுது இது மனித நேயமற்ற செயல். இனி வரும் காலங்கள்ல உலக அளவுல போருக்காகவும் சரி, விபத்துக்காகவும் சரி, ஒரு உயிர் கூட போக கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க. இந்திய நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க.